எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குலதெய்வம் முடிச்சு அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே எல்லாருக்கும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும். நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்குறதை விட எப்பயுமே குலதெய்வத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம வணங்கியே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிடணும். அந்த மாதிரி போக முடியல, குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த குலதெய்வம் முடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சதுர வடிவ சிகப்பு கலர் துணி எடுத்துக்கணும். இந்த துணி வந்து கண்டிப்பாக பனியன் கிளாத்தாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே பயன்படுத்துகிற துணியாக இருக்கக்கூடாது. துணியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இது வந்து அரகதான்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இல்லைன்னா ஏதாவது பூஜை ஜாமான் ஸ்டோரில் கிடைக்கும். அதாவது 4 மூலையிலையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த கிளாத்தோட 4 மூலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா கடவுள்களுக்கு நல்ல நறுமணம் வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஒரு கறித்துண்டு சேர்க்கணும். ஒரு விரலி மஞ்சள் சேர்க்கணும். உங்களுக்கு விரலி மஞ்சள் கிடைக்கலன்னா நீங்கள் குண்டு மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் குழம்பு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சாம்பிராணி கட்டி, ஒரு சந்தன விலை, கொஞ்சமாக குங்குமம், கொஞ்சம் ஜவ்வாது பொடி, கொஞ்சமாக போட்டால் அப்புறம் கொஞ்சமாக திருநீர் சேர்க்கணும். இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்கள் குலதெய்வம் கோயிலோட மண் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசல்லேருந்து கொஞ்சம் மண் எடுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இது என்ன பண்ணணும்னா, இந்த கருப்பு பொட்டு வந்து வெளியே தெரிகிற மாதிரி இதை ஒரு மூட்டையாக இப்படி நம்ம கட்டிக்கணும். இந்த பொட்டு வந்து வெளியே தெரிகிற மாதிரி தான் கட்டணும். இதை கட்டுறதுக்கு சிகப்பு இல்லைன்னா கருப்பு கலர் நூல் தான் நம்ம பயன்படுத்தணும். வேறு எந்த கலரும் பயன்படுத்தக்கூடாது. சிகப்பு இல்லைன்னா கருப்பு நூலை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கணும். இந்த கட்டின இந்த மூட்டையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க. இதை வந்து வெள்ளி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு அன்னைக்கு சாயந்தரம் பூஜை அறையில் சாம்பிராணி போடும்போது, கடவுளுக்கு சாம்பிராணி போடும்போது இதையும் அதிலே வச்சு சாம்பிராணி போட்டு நல்லா கடவுளை வேண்டிக்கிட்டு, அப்புறமா உங்கள் நிலப்படியோட உள்பக்கமாக வீட்டை பார்த்து இந்த முடிச்சு இருக்க மாதிரி நீங்கள் நிலப்படியில் கட்டிடுங்க. இதை கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக நடக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.